ஹலோ ஆல். இந்த கிளாஸில் என்னென்னா இந்த மாதிரி மெட்டல் ஒயர் யூஸ் பண்ணி தான் லேயர்டு ப்ரூச், அதாவது லேயர்டு ஃப்ளவர் மாதிரி பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நான் இந்த மாதிரி மார்க்கர் ஏதாவது எடுத்துக்கிறேன் அதில் ரொட்டேட் பண்ணுறதுக்கு. அதுக்கு பார்த்தீங்கன்னா மெட்டல் ஒயர் வந்து உங்கள்கிட்ட சில்வர் கலர் இருந்தாலும் சரி, இல்லை கோல்டு இருந்தாலும் சரி, எது இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுன்னா, இந்த மாதிரி கொஞ்சம் ஒயர் வந்து விட்டுருங்க. இந்த மாதிரி ஒரு ஒயரை வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்படி கொஞ்சம் விட்டுருங்க. விட்டுட்டு இப்போ ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பென்னுக்கு வந்து தகுந்த மாதிரி ரவுண்ட் வந்து ரொட்டேட் கொடுக்கணும். லேயர்ஸ் பார்த்திங்கன்னா உங்களோட விருப்பம் தான். நம்ம ஃப்ளவர் வந்து எந்த அளவுக்கு லேயராக இருக்கணும்னு நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து கொடுக்கணும். நான் வந்து ஒரு 8 to 9 லேயர்ஸ் கிட்ட கொடுத்துக்கிறேன். கரெக்டாக ரொட்டேட் பண்ணிக்கோங்க. இதில் வச்சுட்டு 3 4 5 6 7 8 9. ஸோ 9 லேயர்ஸ் கிட்ட நான் சுற்றிட்டேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு கொடுத்துக்கோங்க. ஸோ இது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்துட்டு வெளியே எடுத்துக்கலாம். அதாவது பிரிஞ்சு வராத போல் எடுங்க. எல்லாம் எடுக்கும் போதே பிரிஞ்சிட போது நல்லா இப்படி நல்லா டைட் கொடுத்துட்டு எடுங்க. பாருங்கள், நல்லா லேயராக தெரியும். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, நல்லா பிடிச்சிட்டு இப்போது இந்த சைடு பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டார்டிங்கில் குட்டியாக விட்ட சைடு, இந்த சைடு எண்ட் பண்ணும்போது பெருசாக இருக்க சைடு இப்போ என்ன பண்ணணுன்னா, ஃபஸ்ட்டு விட்டுருப்போம்ல அது அப்படியே இருக்கட்டும். லாஸ்ட்டாக முடிச்சிருப்போம்ல, ஸோ அதை இப்படி இருக்குங்களா, இப்படி உள்ளுக்குள்ளே விட்டு எடுத்துக்கோங்க. இப்படி உள்ளுக்குள்ளே விட்டு இப்படி டைட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல கேப்பே இருக்கக்கூடாது. பாருங்கள், நல்லா டைட் பண்ணிக்கோங்க. டைட் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் இந்த சைடு இருக்குது இல்லைங்களா, இது ரெண்டையும் வச்சுட்டு இப்படி ட்விஸ்ட் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு இந்த ரிங்கு ஃபுல்லாகவே வந்துட்டு டைட் கொடுத்து இந்த செட் ஆகும். இல்லைனா வந்து ரிங்கு பிரிஞ்சுட்டு வந்துடும். அதுக்காக தான் அந்த பெருசாக இருக்க ஒயரை இதுக்குள்ளே விட்டு எடுத்து தென் சின்னதாக இருந்த ஒயர் கூட இது பண்ணிக்கிறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு 3 டைம் ரொட்டேட் பண்ணிக்கோங்க. ரொட்டேட் பண்ணிவிட்டு கட் பண்ணி விட்டுருங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரிங்கு கிடச்சிருக்கும். ஸோ இதை வந்து நம்ம லேயராக பிரிக்க போகிறோம். அவ்வளோதான். இப்படி இருக்கிறதுங்களா, நமக்கு மெட்டல் ஒயரை பொறுத்த வரைக்கும் எப்படி வேணாலும் நமக்கு வளைச்சி கொடுக்கும். அதனால் அது பிரச்சனையே கிடையாது. ஸோ ரிங்கு லேயராக ஒன்று மேலே ஒன்று, இங்கே பாருங்கள், ஒரு ரிங்கு மேலே இன்னொரு ரிங்கு வர மாதிரி, இந்த மாதிரி ஒரு ரிங்கு மேலே இன்னொரு ரிங்கு வர மாதிரி. ஸோ எல்லா லேயர்ஸையும் பிரித்து விட்டுக்கிறோம். இந்த ஷேப் மட்டும் மாறாமல் பார்த்துக்கோங்க, இல்லைன்னா ரவுண்ட் ஷேப் மாறிடும். ஒன்றுக்கு மேலே ஒன்று இப்படி அழகாக லேயர் கொடுத்துக்கோங்க. ஸோ அதுக்காக தான் நம்ம எவ்வளோ லேயர்ஸ் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு வந்து இந்த ஃப்ளவர் வந்து நல்லா அழகாக இருக்கும். ஸோ கீழே மட்டும்தான் பண்ணணும், அப்போ ஒரே ஆர்டரில் தான் பண்ணணுன்றது இல்லை. இந்த சைடு இருக்கிறதையும் இப்படி வளைச்சி விட்டுக்கோங்க. நல்லா ஃப்ளாட்டாக இருக்க மாதிரி வளைச்சி விட்டுக்கோங்க. பாருங்கள், இப்போவே நமக்கு ஒரு அழகாக வந்து ஒரு ஃப்ளவர் டைப்பில் கிடச்சிருக்கும். இந்த ரிங்கை மட்டும் எல்லா பக்கமும் ஈக்குவலாக எடுத்து விட்டுக்கோங்க. ஸோ அதே போல் ஃப்ளாட் ஆக்கிக்கோங்க. ஃப்ளாட்டாக இப்படி அவ்வளோதான். பேக் சைடு நமக்கு இந்த மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இதில் ஸ்டாக்கிங் கிளாத் வந்து சுற்றலாம். கிளாத் இருக்கு இல்லைங்களா, அது இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இப்போது இது மேலே கவர் பண்ணிவிடுங்க. கவர் பண்ணிவிட்டு நல்லா கீழே இழுத்து கொடுங்க. நல்லா இழுங்க. நல்லா இழுத்திங்கன்னா தான் இந்த லேயர் இருக்குது இல்லைங்களா, ஸோ லேயருக்கு தகுந்த மாதிரி அந்த ஸ்டாக்கிங் கிளாத் வந்து செட் ஆகும். லூஸாக விட்டுட்டிங்க அப்படின்னா இதெல்லாம் ஒரு மாதிரி உங்களுக்கு கரெக்டாக செட் ஆகாமல் எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நல்லா பிடிச்சி எவ்வளோ இழுக்க முடியுமோ இழுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பின்னாடி பக்கம் இப்படி ரொட்டேட் கொடுத்துக்கோங்க. பாருங்கள்,
இதுக்கப்புறம் பின்னாடி பக்கம் ஸ்டிச்சஸ் போட்டுடலாம். கீழே வந்து இந்த கிளாத்தில் இறக்கிக்கோங்க. ஃபஸ்ட்டு கிளாத்தில் இறக்கிட்டு தென் ஒரு 2 டைம் 3 டைம் ரொட்டேட் கொடுத்துக்கோங்க. நல்லா எட்ஜஸில் ரொட்டேட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அதை பூ கட்டுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி லாக் பண்ணிவிடுங்க. இந்த பூ கட்டுவோம் இல்லையா, அது மாதிரி 2 to 3 டைம்ஸ் வந்து கரெக்டாக போட்டு லாக் பண்ணிக்கோங்க. நல்லா டைட்டு. ஸோ டைட் கொடுத்ததுக்கப்புறம் இப்போ இந்த பின்னாடி எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் கட் பண்ணிடலாம். ஸோ உங்களால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு கட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம கிளாத்தில் வைக்கும் போது ரொம்ப தூக்கிட்டு இல்லாத போல் ஓரளவுக்கு செட் ஆகிற மாதிரி கட் பண்ணுங்கள். பாருங்கள், இந்த அளவுக்கு கட் பண்ணிவிட்டேன். இதுக்கப்புறம் எப்படினாலும் நமக்கு ஃப்ளாட் ஆகாது. ஏன்னா பேக் சைடு வந்துட்டு அந்த மெட்டல் ஒயர் வந்துட்டு நம்ம மடித்து விட்டது லைட்டாக இருக்கும். அதை பேஸ் பண்ணி நீங்கள் அப்படியே டைட் பண்ணிக்கோங்க. வச்சுட்டு சென்டராக மேக்ஸிமம் இந்த ஸ்டாக்கிங் கிளாத்லாம் யூஸ் பண்ணுறப்ப மட்டும் அதுக்கான த்ரெட்டு வந்து செல்ஃப் கலர் வந்து யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்துட்டு ஆடாக தெரியாமல் இருக்கும். ப்ராக்டிஸ்க்கு ஓகே, பட் நீங்கள் மெயினாக யூஸ் பண்ணுறப்பெல்லாம் மேக்ஸிமம் செல்ஃப் கலர் ட்ரை பண்ணுங்கள். நல்லா எல்லா பக்கமும் ஸ்டிச்சஸ் போடுறீங்க அப்படின்னா இது ஓரளவுக்கு ஸ்ட்ரைட் ஆகிடும். அதாவது ஃப்ளாட்டாக இருக்க மாதிரி இருக்கும் கிளாத்தோட. பட் ஒரு 5 டைம்ஸ் வந்து சுற்றி ஸ்டிச்சஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒரு பக்கம் பண்ணிட்டு விட்டிங்கன்னா இந்த பாருங்கள் இந்த மாதிரி தூக்கிடும். பட் சேம் கலரில் பண்ணுங்கள். இல்லைன்னா நம்ம அழகாக ஒர்க் பண்ணியிருப்போம், பட் அதில் வந்து ஆடாக தெரியும். நான் இப்போ பண்ணுறேன் ப்ராக்டிஸ்ன்றதுனால நீங்கள் வந்து செல்ஃப் கலர் யூஸ் பண்ணிக்கோங்க. அளவுக்கு வந்து கிளாத்தில் கரெக்டாக செட் ஆகிடுச்சு. உங்களுக்கு ரொம்ப தூக்கிட்டு இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி எட்ஜஸில் கூட மேலே போடாமல் கீழே இருக்க பெட்டல்ஸில் மட்டும் போட்டுக்கோங்க. அதாவது மேலே இருக்க பெட்டல்ஸில் போடாமல் கீழே இருக்க பெட்டல்ஸில் மட்டும் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பெருசாக தெரியாது. பட் எல்லா சைடும் போடாதீங்க. ரொம்ப ஒரு சைடாக தூக்கிட்டு இருக்கு அப்படின்னா மட்டும் போடுங்க. இப்போ பாருங்கள், எனக்கு எல்லா சைடும் செட் ஆகிடுச்சு. இதே செல்ஃப் கலர் போடுறீங்கன்னா அது பெருசாக தெரிஞ்சிக்காது. ஸோ பாருங்கள் எவ்வளோ அழகாக ஃப்ளவர் இருக்குன்னு. இதில் நம்ம சேம் மெட்டல் ஒயர் யூஸ் பண்ணி எப்படி லீஃப் வந்து பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். லீஃப் பண்ணுறதுக்காக சேம் இதே மார்க்கர் பெனில் ஒரு ரவுண்ட் வந்து ஃபஸ்ட்டு போட்டுக்கிறேன். இது வந்து நார்மலாக நம்ம ரொட்டேட் பண்ணுவோம் இல்லைங்களா, எடுத்தோடனே அந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிக்கலாம். போட்டுட்டு இந்த இதை நம்ம இப்போ லீஃப் ஷேப்க்கு வளைச்சிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இப்படி கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக பண்ணுங்கள். பண்ணிவிட்டு இந்த டாப்பில் மட்டும் நமக்கு கொஞ்சம் ஷார்ப்பாக வர மாதிரி இப்படி சைடில் கொஞ்சம் இப்படி எடுத்து விட்டுக்கோங்க. பாருங்கள், ஓரளவுக்கு வந்து லீஃப் ஷேப் கிடச்சிருக்கும். ஸோ இதே போல் இன்னும் 2 பெட்டல்ஸ் வந்து நான் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி 3 லீஃப் வந்து பண்ணிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் க்ரீன் கலர் ஸ்டாக்கிங் போட்டுட்டு நம்ம வந்து லீஃபாக கன்வெர்ட் பண்ணிடலாம். முடிக்கிறப்ப ஆல்ரெடி போட்ட த்ரெட்டுக்குள்ளே விட்டுட்டு 1 2 நல்லா பிடிச்சி இழுத்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக லாக் ஆகிடும். 3 லீஃப் வந்து ரெடி பண்ணியாச்சு. ஸோ இதை வந்துட்டு நம்ம இப்படி ஒரே இடத்துல கூட 3ஐயும் வச்சுட்டு லீஃப் மாதிரி நம்ம செட் பண்ணிக்கலாம். அழகாக இருக்கும். இல்லை வந்துட்டு ஒவ்வொரு சைடாக ஒவ்வொரு லீஃப் வந்து கூட நம்ம கம்ப்ளீட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இது வந்து ஸ்டிச்சஸ் போட்டுடலாம். லீஃப் மட்டும் படுற மாதிரி ஸ்டிச்சஸ் போடுங்க. ஒவ்வொரு சைடும் 3 ஸ்டிச்சஸ், அதாவது 2 ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க. ஒவ்வொரு பெட்டல்ஸ்லேயும் மேக்ஸிமம் 2 இல்லை 3 ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க.
ஒரே இடத்துல கூட 3 லீஃப் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ இதுவுமே நம்ம சாரீலேருந்து எதில் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இதே போல் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.